Hi, hello, namaste. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த சேனல் நீங்க ஹிந்தி லேர்ன் பண்றதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹிந்தி லெட்டர்ஸ், ஹிந்தியில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அதோடைய ப்ரொனன்சியேஷன் என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஹிந்தியில் இருக்கிற லெட்டர்ஸை தமிழ் இங்கிலீஷ் மாதிரி இல்லாமல் ஒரு லைன் டச் பண்ணி கீழே தான் எழுதுவோம். பாருங்க, ஆ ஆ இ இ ஒவ்வொரு லெட்டர் மேலையும் லைன் போட போறோம். ஊ அந்த லெட்டரை எழுதிட்டு தான் மேல லைன் போடணும். ஊ ரு ஏ ரூலாம் எப்படி எழுதுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ ஓ ஔ அம் அஹ. ஸோ இதை நீங்க சொல்லிட்டே நோட்ல எழுதுங்க. எழுதுறது ஒன் டைம் எழுதுறது இல்லை, 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பெல்லிங்கோட சேர்த்து, அதாவது ப்ரொனன்சியேஷனோட சேர்த்து சொல்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். க க க க ங. நெக்ஸ்ட் லெட்டர் ஜ ச ஜ ஜ ஞ. இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் எப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன லெட்டர்ஸ்ங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ட, ஒன் லைன் சி ட, ஒன் லைன் ஓ ட, ஒன் லைன் எஸ் ட, சி ட ஓ ட, எஸ் ட, சி சர்க்கிள் ட, அண்ட் ந. நெக்ஸ்ட் த த ஹாஃப் லைன் தான் போடணும். மேலே லைன் போடும்போது லெட்டர் ஃபுல்லாக லைன் போட்டக்கூடாது. த. நெக்ஸ்ட் த த ந ப ப ப ப ம. இந்த ப ம எப்படி எழுதுறதுன்னு அகைன் பாருங்க. ஒரு சர்க்கிள், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். ப. Then ma, standing line, small slanting line, sleeping line, standing line. Ma. Next letter ya. Ra, la, va. தமிழை கம்பேர் பண்ணி எப்படி ஈஸியாக ஹிந்தி லெட்டர்ஸ் கற்றுக்கலாங்கிறத லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. ஷ ஷ ச ஹ. நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னா க்ஷ. நெக்ஸ்ட் வர 4 லெட்டருமே 2 சவுண்டு சேர்ந்த லெட்டராக இருக்கும். இக்கு பிளஸ் ஷ க்ஷ. எப்படி எழுதணும் பாருங்க. க்ஷ. நெக்ஸ்ட் லெட்டர் இத்து பிளஸ் ர த்ர. நெக்ஸ்ட் இஜ் பிளஸ் ஞ ஞ. நெக்ஸ்ட் இஷ் பிளஸ் ர ஷ்ர. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன் டைம் இல்லை 10 டைம்ஸ் ப்ரொனன்சியேஷனோட சேர்த்து எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன். 2 விதமான டெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நான் சில லெட்டர்ஸ் எழுதுவேன், அதை நீங்கள் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணணும். அடுத்ததாக நான் சில லெட்டரை ஸ்பெல் பண்ணுறேன், அந்த லெட்டர்ஸை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. நான் ரெண்டுக்குமே ஆன்சர் நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன், நீங்கள் ஆன்சரை அப்புறமா செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 100% எஃபோர்ட் கொடுத்து எல்லா லெட்டர்ஸையும் ப்ரொனன்சியேஷனோட சொல்லி சொல்லி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு டெஸ்ட்டில் 100 மார்க்ஸ் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கலான்னா, இது என்னோட ஒரு ஐடியா. ஸோ ஒவ்வொரு லைன் லெட்டர்ஸும் ஃபஸ்ட்டு ஆ டு அஹ வர உள்ள லெட்டர்ஸை 10 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ப்ரொனன்சியேஷனோட எழுதி பார்த்து பார்க்காம எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் க க க க ங அந்த லைனை மட்டும் எழுதி பாருங்கள். ப்ரொனன்சியேஷனோட 5 to 10 டைம்ஸ் எழுதிட்டு அதை பார்க்காம எழுதுங்க. தென் ஒவ்வொரு லைனாக இதே மாதிரி 10 டைம்ஸ் எழுதிட்டு பார்க்காம எழுதி பாருங்கள்.
அப்புறம் மொத்தமாக எல்லாம் சேர்த்து பார்க்காம எழுத தெரியுதா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா 100% எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா 100% மார்க்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிந்தியில் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வாசிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, பாய்.